வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா இந்த கடக லக்னம் விருச்சிக ராசி காம்பினேஷன் பத்தி என்ன நினைக்கிற? இது ரெண்டுமே நீர் ராசியாச்சே. ஆளுங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்களோ? ஆமாம்பா, இது ஒரு ஆழமான காம்பினேஷன். கடல் மாதிரி வெளியே பார்க்க அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சக்தியே ஒளிஞ்சிருக்கும். கடக லக்னத்துக்கு சந்திரன் அதிபதி, விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதி. இதனால இவங்க கிட்ட ஒரு மென்மையான மனசும் இருக்கும், அதே சமயம் ஒரு பிடிவாதமான வைராக்கியமும் இருக்கும். இவங்க கிட்ட ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற பவர் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இவங்க இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங். ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு பெரிய ரகசிய பெட்டி. தான் மனசுல என்ன இருக்குன்னு நெருங்கிய நண்பர்கள் கிட்ட கூட சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. இவங்க மௌனத்துல தான் பெரிய பலமே இருக்கு. ஃபேமிலி லைஃப்ல இவங்க தான் பெஸ்ட்னு சொல்லலாமா? ஏன்னா கடக லக்னம்னாலே குடும்ப பற்று அதிகமாச்சே. சந்தேகமே இல்ல, இவங்கள விட பாசக்காரங்களை பார்க்கறது கஷ்டம். அம்மா மேல இவங்களுக்கு உசிரே இருக்கும். குடும்பத்துல ஒருத்தருக்கு கஷ்டம்னா ஆளா நிப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், இவங்க குடும்பத்துல எல்லாரும் இவங்க பேச்சை கேட்கணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் அதிகாரம் பண்ணுவாங்க, அது பாசத்துல வர அதிகாரம் தான். பிசினஸ் இல்லனா வேலையில இவங்க எப்படி கொஞ்சம் தந்திரமானவங்களா இருப்பாங்களோ? தந்திரம்னு சொல்றத விட ராஜதந்திரம்னு சொல்லலாம். ஒரு பிளான் போட்டா அது ரகசியமா இருக்கும். சாப்பாடு சம்பந்தப்பட்ட தொழில், லிக்விட் ஐட்டம்ஸ், மெடிக்கல் ஃபீல்ட் இல்லனா ரியல் எஸ்டேட்ல இவங்க குடி கட்டி பறப்பாங்க. மத்தவங்க பதற்றப்படுற நேரத்துல கூட இவங்க கூலா இருந்து அந்த சிக்கலை தீர்த்திடுவாங்க. அப்போ பண விஷயத்துல ரொம்ப சிக்கனமா இருப்பாங்களா? ஆமா, இவங்க ஒரு சீக்ரெட் சேவர். யாருக்கும் தெரியாம பணத்தை சேமிச்சு வைப்பாங்க. ஆடம்பரத்தை விட குவாலிட்டியான திங்ஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க. நிலம், தங்கம் மேல இன்வெஸ்ட் பண்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கைக்கு பணம் வந்தா அது சும்மா இருக்காது. அதை எப்படி பெருக்கிறதுன்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆரோக்கியத்துல எதுவும் ஸ்பெஷலா கவனிக்கணுமா? நீர் ராசின்றதால இவங்களுக்கு சளி, தும்மல், ஜீரண கோளாறு வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் விருச்சிக ராசியால பாடி ஹீட் ஜாஸ்தி ஆகும். இதனால அப்பப்போ வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே இவங்க ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். தண்ணி நிறைய குடிக்கணும், அதுதான் இவங்களுக்கு மெயின் மருந்தே. இவங்க குழந்தைங்களுக்கு எப்படிப்பட்ட பேரண்டா இருப்பாங்க? ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள்ள வச்சு பாதுகாக்கிற மாதிரி பிள்ளைங்களை பாதுகாப்பாங்க. கண்டிப்பும் இருக்கும், ஆனா பிள்ளைங்களுக்காக எதையும் செய்ய துணிவாங்க. தன் பிள்ளைங்க ஒழுக்கமாவும் கௌரவமாவும் வளரணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. டிராவல் பண்றது இவங்களுக்கு பிடிக்குமா? இவங்களுக்கு தண்ணினா ரொம்ப இஷ்டம். பீச், அருவி, ஆறு இருக்கிற இடங்களுக்கு போனா இவங்க மனசு அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடும். ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகம்ன்றதால பழமையான கோயில்களுக்கு போகவும் ரொம்ப விரும்புவாங்க. அப்போ மொத்தத்துல இவங்க ஒரு சைலண்ட் வின்னர்னு சொல்லலாமா? கரெக்டா சொன்ன.
இவங்க யார் கூடவும் மல்லு கட்ட மாட்டாங்க, ஆனா அமைதியா இருந்து சாதிச்சு காட்டிடுவாங்க. முன்கோபத்தையும் அளவுக்கு அதிகமான எமோஷனையும் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா இவங்க வாழ்க்கை ஒரு ஸ்வர்க்கம்தான். இவங்களுக்கு தெய்வ பலம் எப்பவும் துணையா இருக்கும். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.